தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பாதை மாறிய பயணம். இயேசுவில் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஜனவரி மாதம் 25ஆம் தேதி தாய் திருச்சபையானது புனித பவுலின் மனமாற்ற விழாவினை சிறப்பித்து கொண்டிருக்கின்றது. திருச்சபையின் இரு தூண்களில் ஒருவராக, புறவினத்தாரின் அப்போஸ்தலராக, 5வது நற்செய்தியாளராக, 13வது திருத்தூதராக, முதல் இறை வல்லுநராக போற்றப்படுகின்ற பவுலுடைய மனமாற்றம் அகில உலகிற்கும் ஒரு மிகப்பெரிய கொடையாக கடவுளால் கொடுக்கப்பட்டது. தமஸ்கு வீதியை நோக்கி சவுல் என்கின்ற வீரன் விரைந்து செல்கின்றான். கிறிஸ்தவர்களை வதைக்க, கிறிஸ்தவர்களை கைது செய்ய, கிறிஸ்தவர்களை துன்புறுத்த. யூத மதத்தின் மீது கொண்டிருந்த வெறியினாலே தமஸ்கு வீதியிலே கடவுள் இயேசு அவரை தடுத்தாட்கொள்கின்றார். சவுலாக விழுகின்றவர் பவுலாக எழுந்து நிற்கின்றார். இயேசுவை பற்றிய தவறான கண்ணோட்டத்தோடு, கிறிஸ்துவை பற்றிய தவறான கண்ணோட்டத்தோடு விழுந்தவர் மீண்டும் இயேசுவின் தொடுதலால் பார்வை பெறுகின்ற பொழுது கிறிஸ்துவின் அருளை பெற்றவராக மாற்றப்படுகின்றார். இயேசுவை நேசிக்க, கிறிஸ்தவர்களை அன்பு செய்ய, கிறிஸ்தவர்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஒரு ஒப்பற்ற ஒரு மனிதனாய் பவுல் மாற்றப்படுகின்றார். ஏன் கிறிஸ்தவர்களை வெறுத்தார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, கழுமரத்திலே தொங்கப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். இப்படி சபிக்கப்பட்ட இயேசுவை பின்பற்றுகின்ற கிறிஸ்தவர்களும் சபிக்கப்பட்டவர்களே என்கின்ற அந்த ஒரு கண்ணோட்டத்தோடு யூத மறைக்கு எதிராக எழுந்திருக்கின்ற அனைத்தும் தீயதே என்கின்ற அவருடைய யூத மர நெறியின் மீது வைத்திருந்த பற்றும் கிறிஸ்துவையும் கிறிஸ்தவர்களையும் பற்றிய தவறான கண்ணோட்டத்தை அவருக்கு கொடுத்தது. அனனியாவின் தொழுதல் அவருக்கு புது பார்வையை கொடுக்கின்றது. இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கையிட ஆரம்பிக்கின்றார். இவ்வாறு வரலாறு கிறிஸ்துவின் பிறப்பு இரண்டாக பிரித்ததோ, கிறிஸ்து பிறப்புக்கு முன்னால், கிறிஸ்து பிறப்புக்கு பின்னால் என்று சொல்லி, அதை போலவே பவுலுடைய வாழ்க்கையும் இயேசுவை சந்திப்பதற்கு முன்னால், இயேசுவை சந்தித்த பிற்பாடு என்கின்ற இருவேறு பாதைகளாக மாற்றப்பட்டன. அவருடைய முதல் பாதை முழுமையாக மாற்றப்பட்ட பயணமாக மாறியது. தமஸ்குவை நோக்கி வெறுப்போடு சென்றவர் தமஸ்குவிலிருந்து எழுந்து புறப்படுகின்ற பொழுது 3 தூதுரை பயணங்களை கொண்டு இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி எல்லா மக்களுக்கும் அறிக்கையிட ஆரம்பிக்கின்றார். சிலுவை பற்றி தவறாக எண்ணம் கொண்டிருந்தவர் சிலுவை நாளை அன்றி மீட்பு இல்லை என்று சொல்லி அறிக்கையிட ஆரம்பிக்கின்றார். சிலுவை ஒரு அழிவின் சின்னம் என்று சொன்னவர் சிலுவைதான் நாம் பெருமைப்படுவதற்கு ஒரு ஒப்பற்ற கருவி என்று சொல்லுகின்றார். எவ்வாறு மோயிசன் கரங்களில் இருந்த கோல் இஸ்ரேல் மக்களை வழிநடத்த அற்புதங்களை செய்து இஸ்ரேல் மக்களுக்கு பாலும் தேனும் போலின் காண நாட்டுக்கிட்டு சென்றதோ, அதை போல பாவத்தில் வீழ்ந்து கிடக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் வழிகாட்டக்கூடியது, நெறிப்படுத்தக்கூடியது இயேசு நமக்காக சுமந்த, பாடுபட்டு இறந்த சிலுவை என்பதை அவர் எடுத்து காட்டினார். வாழ்வது நான் அல்ல, எனில் கிறிஸ்துவை வாழ்கின்ற சொல்லி முழுமையாக கிறிஸ்துவோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டார். யூத மக்களுக்கு மட்டும்தான் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்த நிலையில் இதோ கிறிஸ்து அனைவருக்குமே சொந்தம் என்கின்ற புறவினத்தன் அப்போஸ்தலராக இயேசுவாலே தேர்ந்தெடுக்கப்பட்டு கடிதங்கள் வழியாக, பயணங்கள் வழியாக இயேசுவை எல்லா மக்களுக்கும் அறிக்கை செய்தவர்தான் புனித பவுல். இவருடைய மனமாற்ற விழாவினைத்தான் இந்த நாளை நாம் சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். இவருடைய மனமாற்ற விழாவை தான் இந்த நாள் நாம் கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். எங்கே இவருடைய மனமாற்றம் ஆரம்பித்தது? தமஸ்கு வீதியை செல்கின்ற போது மட்டுமல்ல, திருத்துவனிலே 7ஆம் அதிகாரத்தையும் 8ஆம் அதிகாரத்தையும் படிக்கின்ற பொழுது முதல் வேத சாட்சியான ஸ்தேபானுடைய சாட்சிய வாழ்வு மரணம் கொடுக்கப்பட்டிருக்கும். தன்னை துன்புறுத்தியவர்களுக்காக ஜெபிப்பது, அவர்களை மன்னிப்பது, ஆண்டவர் கரங்களில் தன் ஆவி ஒப்படைப்பது, இதை பார்த்தவுடன் உண்மையாகவே சவுலுக்கு ஒரு ஈர்ப்பு வந்திருக்கும். கிறிஸ்து என்கின்ற ஒரு மனிதனுக்காக இந்த அளவுக்கு இவன் தன் உயிரை விட தயாராக இருக்கிறான் என்றால், தன்னை வதைப்பவர்களை மன்னிக்கின்றாரே என்றால்,
தன்னை துன்புறுத்தியவர்களுக்கு ஜெபிக்கின்றார் என்றால் அந்த கிறிஸ்து யார் என்கின்ற விதை அப்போது உள்ளத்தில் விதைக்கப்பட்டிருக்கும். அந்த தேடலிலும் மேலாக அவருடைய சமயப்பற்று அவரை உந்தி தள்ளுகின்ற பொழுது தமஸ்கு வீதியில் அவர் கண்டுகொள்கின்றார். விழுந்தவுடன் அவர் சொல்லுகின்ற வார்த்தை, ஆண்டவரே நீர் யார்? இயேசுவே நீர் யார்? ஆண்டவராய் இயேசுவை தன் ஆண்டவராக அங்கே ஏற்றுக்கொண்டார். இவருடைய மனமாற்றம் மிகவும் முக்கியமானது. நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது இயேசுவின் பாடுகள் 3 முறை முன்னறிவிக்கப்படுகின்றன. முன்னறிவிக்கப்பட்ட இயேசு தன் இறப்பு, பாடுகள், உயிர்ப்பின் வழியாக மீட்பினை பெற்றுக் கொடுத்தார். அதே போலவே பவுலுடைய மனமாற்றமும் 3 முறை முன் அறிவிக்கப்படுகின்றது. லூக்கா புத்தகம் 9:22-26 திருத்தூதர் பணியை எழுதிய லூக்கா நற்செய்தியாளர் சொல்லுகின்றார். பவுலுடைய தன்னுடைய அழைத்தலை பற்றி சொல்லுகின்ற பொழுது கலாத்தியர் புத்தகத்திலே தான் எவ்வாறு அழைக்கப்படும் என்பதை தன்னுடைய தனிப்பட்ட அனுபவமாக எடுத்துச் சொல்லுவார். அன்பு சொந்தங்களே, இதோ பவுலுடைய மனமாற்ற விழாவை கொண்டாடுகின்ற நாளில் நீங்களும் நானும் எப்படிப்பட்ட பாதையை மாற்றிக்கொள்ள இருக்கின்றோம்? நம்முடைய பாதையில் மாற்றம் தேவை. நம்முடைய நோக்கத்திலே, எண்ணத்திலே, கிறிஸ்து மீது கொண்டிருக்கின்ற பற்றிலே, கிறிஸ்துவை அறிந்து கொள்கின்ற விதத்திலே மாற்றங்கள் தேவை. இயேசுவே என் தெய்வம் என்று சொல்லி அறிக்கிறது மட்டுமல்லாமல் நாம் அறிக்கிறதை வாழ்ந்து காட்டுபவர்களாக மாற வேண்டும். பவுல் அதைத்தான் செய்தார். நான் வாழ்ந்தாலும் இறந்தாலும் இயேசுவுக்கே என்று சொல்லி தன் வாழ்வின் அனைத்து நிலைகளையும் இயேசுவை கண்டார். நம்முடைய வாழ்விலும் மாற்றிக்கொள்வோம், இயேசுவை சந்திப்போம். தனிப்பட்ட அனுபவத்தின் வழியாக நம் வாழ்க்கையிலே மாற்றங்களை கண்டுகொள்ள இறை அருளை கேட்போம். பவுலை தமஸ்கு வீதியில் சந்தித்த அதே கடவுள் தாமே ஒவ்வொரு நாளும் நற்கருணை வடிவிலே, இறை வார்த்தையின் வடிவிலே நம்மையும் சந்தித்து கொண்டிருக்கின்றார். நம்மை சந்திக்கின்ற இயேசுவை நாம் கண்டுகொள்கின்றோமா? தன்னை சந்தித்த இயேசுவை சவுல் கண்டுகொண்டார், பவுலாக மாற்றம் பெற்றார், புதிய பார்வையை பெற்றுக்கொண்டார். நம்மை சந்திக்கின்ற இயேசுவை நாமும் கண்டுகொள்ள முற்படுகின்ற பொழுது நம்முடைய பாதையும் மாற்றப்படும், நம்முடைய அடைப்பட்ட கண்களும் திறக்கப்படும். இயேசுவை கண்டுகொள்ளுவோம். அப்படி கண்டுகொள்ளுகின்ற பொழுது இயேசு சொன்னார் அல்லவா, என்னை காணுகின்ற பொழுது மகிழ்ச்சி அடைவீர்கள், அந்த மகிழ்ச்சி யாரும் உங்களிடமிருந்து எடுத்துவிட முடியாது என்றாரே, அந்த வாக்குத்தத்தம் நம்மிலே நிறைவேறும். அருள் வேண்டுவோம். பவுலைப் போல வாழ்க்கை மாற்றத்தை கண்டவர்களாக பாதையை மாற்றி பரமனை புகழ்வோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் ஆண்டு என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு